அடுத்ததாக சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விடயங்களை தெளிவாக பரக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க ஹதீஸ்ல. புகாரியில 2110 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை நம்ம இன்றைக்கு இந்த ஹுத்பாவுல படிச்சிட்டோம் வைங்களேன், நம்மளோட வியாபாரம் இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக அமையும். நாங்க எதிர்பார்க்கிறத விட கூடுதலான ப்ராஃபிட் அல்லாஹ் தருவான். கிடைக்கிற ப்ராஃபிட்ல அல்லாஹ் தஆலா வித்தியாசமான முறையில் பரக்கத்தை வைப்பான், அபிவிருத்தியை வைப்பான். அது என்ன ஹதீஸ் தெரியுமா? நபிகளார் சொல்றாங்க, அல் பையானி பில் கியார் மாலம் யதஃபர்ரகா. பிசினஸ் என்று வார நேரத்தில் ரெண்டு பேர் கண்டிப்பாக சம்பந்தப்படணும். ஒன்று சேல்ஸ்மேன், அடுத்தது கஸ்டமர். இப்ப நான் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறேன்னு வைங்களேன், நீங்க வாங்குற கஸ்டமர். இப்ப நம்ம ரெண்டு பேரும் வியாபாரம் நடைபெறுகிற நேரத்தில் உண்மையாக நடந்து கொள்ளணும். நானும் உண்மையைத்தான் சொல்லணும், வாங்குற வாடிக்கையாளர் கஸ்டமர் நீங்களும் உண்மையைத்தான் சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு வாட்சை வாங்க வாடுறீங்க, எப்பல் வாட்ச் வாங்கணும், விலையை கேட்கறீங்க. நான் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் விலை சொல்றேன் பஜார்ல. நீங்க சொல்றீங்க, ஏன் அப்ப 2.5 லட்சம் சொல்றீங்க? இதே ஊர்ல கோர்னர்ல உள்ள அந்த கடையில 1,90,000 தருவதாக சொன்னார். பொய்க்கு தான் சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க பொய். சும்மா அப்படி சொல்லி விலையை குறைச்சி பார்ப்போமே ஒரு சான்ஸ் பாக்குறீங்க. இப்ப நானும் பாக்குறது என்ன தெரியுமா, எனக்கு துபாயில அந்த விலை கொஸ்ட் ஆகுது, சரி என்ன செய்ய, இதுக்காக பஜார்ல ஒரு விலையை குறைச்சிட்டான் போல விளங்குது, கொடுத்துடுவோம் 1,90,000 உங்களுக்கு தரேன். எனக்கு ப்ராஃபிட் இருந்தோ இல்லையோ உங்களுக்கு தந்தாச்சு, எனக்கு தேவை உங்களோட கஸ்டமரை பிடிச்சிக்கிறோம். ஆனா நீங்க சொன்னது போய், நீங்க தெளிவாக போய் சொன்னீங்க. அப்ப இந்த இடத்துல வியாபாரத்துல வாங்க வர்ற கஸ்டமர் போய் சொல்றீங்க. இப்ப நீங்க நினைக்கிறீங்களா விலையை குறைச்சி வாங்கினதுனால நீங்க எவ்வளவு விலை குறைச்சி வாங்கினீங்களோ அது உங்களுக்கு கையில நிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது இன்னொரு பக்கத்தால போயிரும். ஏன்? நீங்க சொன்ன பொய்யை நம்பித்தான் நான் உங்களுக்கு விலை குறைச்சி தரேன். இது கஸ்டமர் சைடால நடக்கிற பொய். சேல்ஸ்மேன் சைடால எப்படி போய் நடக்குது? இப்ப நீங்க விலை கேட்கறீங்க, விலை கேட்ட உடனே நான் 2.5 லட்சம் ரூபாய் விலை சொல்றேன். அப்ப நீங்க சொல்லுங்க குறைச்சு சொல்லுங்க சார், 2,40,000 லாஸ்டா முடிச்சிருவோம் என்றோம். அதுக்கப்புறம் அவர் இன்னும் குறைச்சு கேட்கிறார். அப்ப நான் எடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்றேன், ஆஜியார் இதுக்காக குறைச்சு கேட்க வேணாம், ஏன் கொஸ்ட் கூட இல்லை, நான் 2.40 தர்றேன், நீங்க 2.35 கேட்கறீங்க, 2.35 என்ன கொஸ்ட் கூட இல்லைன்னு போய் சொல்றோம். உண்மையில என்ன கொஸ்ட் அதை விட குறைச்சல். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன். நீங்க ஒவ்வொருத்தரும் எந்த பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸோட டச் பண்ணி இதை விளைவிக்கங்க. எல்லாத்தையும் உதாரணம் காட்ட முடியாது. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க கேட்கிற விலை என்ன கொஸ்ட் கூட இல்லை என்று பொய்யை சொல்லி அந்த வியாபாரத்தை நடத்துறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க சென்ன அந்த பொய்யை நம்பி அந்த கஸ்டமர் 2.40 ஓகே ஆகிட்டார். இப்ப நீங்க நினைக்கிறீங்களா இந்த பொய்யை சொல்லி பிசினஸ் பண்ணி கிடைச்ச 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் பரக்கத்து இருக்கும் என்று? பரக்கத்து இருக்காது. ஏன் அங்க பொய் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஃபஇன் சதகா, இந்த ஹதீஸை விளங்குங்க. வாங்குறவர் விற்கிறவர், சேல்ஸ்மேன் அண்ட் கஸ்டமர் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லி உண்மையாக நடப்பார்களாக இருந்தால், வபையனா, அந்த இருக்கிற ப்ராடக்ட் குவாலிட்டியை தெளிவுபடுத்துவார்களாக இருந்தால். இப்ப நான் இந்த வாட்சை விற்கிறேன், விற்க கொலை நான் உங்களுக்கு சொல்றேன், இது எப்பல் கேயா வாரண்டி, அல்லது நான் சொல்றேன் இல்ல இது எங்க கடை நார்மல் ஐட்டம் தான், இது செகண்ட் குவாலிட்டி, இது காப்பி ஐட்டம் தான். உண்மையை சொல்றேன், இது பார்ட்ஸ் மாற்றப்பட்டு இருக்குதா இல்லையா, இது சீல் பேக்கோடு இருக்குதா இல்லையா, உண்மையை சொல்லி உங்களுக்கு விற்கிறேன். நீங்களும் வாங்கிட்டு போயினீங்க. அப்ப உண்மை சொல்லியாச்சு, பொய் நடக்கலண்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இடம்பெற்ற வியாபாரத்துல அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கிறான். இந்த பூரிக பரக்கத் என்ற வார்த்தை தெளிவாக இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப வாங்குறவராக இருக்கலாம், விற்கிறவங்க இருக்கலாம், யாராக இருந்தாலும் உண்மையாக நடந்து கொள்வார்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றான். இதுக்கு மாத்தமா நடந்து வைங்களேன், வஇன் கதபா, ரெண்டு பேரும் பொய்ய சொல்றாங்க, வகதமா, இருக்கிற குறைய மறைக்கிறாங்க. ஒரு வெஹிக்கிள் ஒன்று விற்கிறேன், இப்ப நான் பொய் சொல்றேன், இது அப்படியே வந்த வாக்குல வாங்கி இருக்கிறேன், ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணி இருக்குது, அல்லது ஃபாரின்ல இருந்து ஏதோ ஒரு கண்ட்ரில இம்போர்ட் பண்ணப்பட்ட வெஹிக்கிள் தான் இது, ஆனா பார்ட்ஸ் மாத்தப்பட்டிருக்குதான்னு கேட்பாங்க. வாங்குற கஸ்டமர் கேட்பாங்க, இது ஆக்சிடென்ட் ஆவிச்சா இல்ல, பார்ட்ஸ் ஏதாவது மாத்தி இருக்கிறீங்களா? உண்மையில மாத்தி இருக்கிறோம், ஆனால் எப்படியாவது இந்த பிசினஸ் முடிக்கணும். அவன் என்ஜினை கலட்டியா பார்க்க போறான், செக்அப் பண்ணி பாப்பா, சில பார்ட்ஸ்கள் மாத்தினா பார்க்க இயலாது. இதை பிளஸ் ஆக வச்சு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இல்ல ஒன்றும் மாத்தி இல்ல, வந்த வாக்கில் இருக்குது பார்த்துடுங்கன்னுவோம். அவன் திரும்ப திரும்ப கேட்கிறான், எக்ஸிடென்ட் நடந்துச்சா, அல்லது உள்ளுக்கு ஏதாவது சின்ன சின்ன பார்ட்ஸ்களை மாத்தினீங்களா, லைட்டை மாத்தினீங்களா, இல்ல ஒன்றும் மாத்தல, வந்த வாக்கில் இருக்குது. அவன் பாப்பா, அவ்வளவுதான் நாலேஜ். இப்ப நான் பொய்ய சொல்லியாச்சு, இருக்கிற குறைய மறைச்சாச்சு, அங்க எங்க தகந்து இருக்கும், ஸ்டிக்கர் கடைக்கு போய் முதல்ல ஸ்டிக்கர் ஒன்று எடுத்து அடிச்சாச்சு, அதை ஒரு டிசைன், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்தை சொல்றேன். அப்ப இருக்கிற குறைய மறைச்சு அந்த வெஹிக்கிளை நீங்க வித்தன்னு வைங்களேன், உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? வஇன் கதபா வகதமா,
பொய்யை சொல்லி இருக்கிற குறைய மறைச்சு வியாபாரம் நடக்குமாக இருந்தால் பரக்கத் இல்லாம போகும் என்றதை ரசூல் எப்படி சொல்றாங்க தெரியுமா? இந்த வார்த்தையை பாருங்க, முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இடம்பெற்ற வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் அழிச்சிருவான் என்றான். மஹக என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அங்க இடையில நடைபெற்ற வியாபாரத்தினுடைய பரக்கத் அழிக்கப்பட்டு விடும் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு பாருங்க. அப்ப எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்ச வேலை 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டை கொண்டு நீங்க சேப்ல போட்டு வருவீங்க, கெஷியர் டேபிள்ல போடுவீங்க, லாட்சில போடுவீங்க. ஆனால் அது வெறுமனே ஒரு காசாகத்தான் இருக்குமே தவிர அதுல அல்லாஹ் தஆலா இருக்கிற பரக்கத்தை எடுத்துட்டான். அது ஏதோ ஒரு பகுதியில போயிடும். இந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும். எனவே